நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூட்டி. த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் இஸ் அப்படின்னா இப்போ த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர்னது அந்த ஆர் கேபிட்டல் ஆர் அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் என்னது ஓம்ஸில் என்ன சொல்லுது I = V/R அதான ஓம்ஸ்லாவை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஓம்ஸ்லாவை ரைட்டா I = V/R ரைட்டா I = V/R அப்போ நம்ம ஆர் அந்த ஆர்ன்றது கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்போ ரெண்டு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ரெண்டு வெளிப்பகுதியில் வந்து வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் பேட்டரியில் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் நடுவில் உள்ளது ரைட்டா. ஆனால் பேட்டரிக்குள்ளே இருக்கிறது இஎம்ஐ ரைட்டா மொத்தம் இது. அப்போ த பொட்டன்ஷியல் ட்ராப்னா அக்ராஸ் ரெசிஸ்டாரில் ட்ராப் ஆகும் எது வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும் ரைட்டா. அதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல்பில் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் வந்து ட்ராப் ஆகும் வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் என்னது எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் என்னவாகும் ஹீட் எனர்ஜியாக மாறி உனக்கு வெளிச்சமாக கொடுக்கும். ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுமா தவிர ஹீட் எனர்ஜியாக மாறாது ரைட்டா ட்ராப் ஆகும். அதனால் நம்ம ரெண்டு சைடில் வச்சு எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆர் இஸ் என்னவாக இருக்கும் I = V/R. அப்போது ஆரை மட்டும் நீங்கள் இங்கே கொண்டு போயிட்டுனா என்ன ஆகும் அப்போ I = V/R. அப்போது V = IRன்னு வந்துடும் சரியா. V = IRன்னு வரும் ஃபார்முலா தான் I = V/R தான். இப்போ நீ வியை மட்டும் எடுத்துகிட்டு என்னென்ன தனியாக வச்சுக்கிட்டா இந்த IRன்னு போயிடும். V = IRன்னு வந்துடும். அதில் ஆர் இருக்குது. இப்போ நம்ம ஆரை வந்து என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அது அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதனால் வியை தனியாக எடுத்துக்கிட்டான். அப்போ டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த செல் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பேட்டரியில் இருக்கு இல்லையா அதன் காரணமாக டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஆஃப் த செல் ஸ்மால் ஆர்னது பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதன் காரணமாக டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஆஃப் த செல் த வோல்ட்மீட்டர் ரீட்ஸ் த வேல்யூ ஆஃப் வி. வோல்ட்மீட்டர் என்னத்தை காமிக்கும் வியை மட்டும்தான் காமிக்கும். வின்னு என்னது இங்கே பாருங்கள். அப்போ விச் இஸ் லெஸ் தென் த இஎம்எஃப் ஆஃப் த செல் ரெண்டா பாருங்கள் நான் காமிக்கிறேன். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரிக்குள்ளே இருக்குது ஸ்மால் ஆர் ரைட்டா. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த ரெண்டு எண்டில் இஎம்எஃப் எவ்வளோ இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால வோல்டேஜ் ரெண்டு ஒன்று தான். அது இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகுது இல்லையா அது எவ்வளோன்னா வோல்டேஜ் தான் காமிக்கும். அந்த வோல்டேஜ் ஆனது எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அது பேட்டரியோட இஎம்எஃபோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்லேயும் வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். அதுக்கு சொன்னேன் இல்லையா அதனால் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ இதில் 20 இருக்குது இஎம்எஃப் ரைட்டா. இதுலேயும் ட்ராப் ஆகிருக்கு ரைட்டா. அப்போ இதை விட்டு வெளியில் வருது நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல். இங்கே என்ன கிடைக்குதோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதில் ஒரு பாயிண்ட் இது ரெண்டுக்கு நடுவில் என்ன கிடைக்குது வெளியே வருது அப்போ கிடைக்குதோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும். எங்கே கிடைக்கும் இந்த பேட்டரியிலையும் கிடைக்கும் ரைட்டா. இங்கே என்ன வருதோ வெளியில் அதுதான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ இதில் 20 இருக்குன்னா பேட்டரியில் இது பேட்டரிக்குள்ளே பொட்டன்ஷியல் இது இஎம்எஃப். அப்போ இங்கே இந்த இதில் ட்ராப் ஆகிருக்கும் ஒரு 5 ட்ராப் ஆகிருக்கும். அப்போ இங்கே வெளியில் வர்றது எவ்வளவு 15 தான் வெளியில் வரும். அந்த வோல்டேஜ் தான் இங்கே என்ன செய்யும் இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகும். ரெண்டுக்கு நடுவில் 15 வோல்ட் தான் ட்ராப் ஆகும் வோல்டேஜ். அதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்டேஜ்னால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்னால் 2 3 ஒன்று தான். அப்போ இதுதான் ட்ராப் ஆகும். அது என்னவாக இருக்கும் அப்போ 15ன்றது இஸ் லெஸ் தேன் த இஎம்எஃப் ரைட்டா. லெஸ் தேன் த இஎம்எஃப்னு அர்த்தம் அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறேன் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆருக்கு நடுவில் வோல்டேஜ் ட்ராப் ஆகுறது. வோல்டேஜ்னால் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் சொல்கிறான். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வோல்டேஜ் எல்லாம் ஒன்று தான். பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் V = IR ரைட்டா. இங்கே டியூ டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரின் காரணமாக அந்த பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய இதன் காரணமாக இந்த இடத்துல எவ்வளோ வி தான் ட்ராப் ஆகும். வீனா அங்கே 20 தான் இங்கே 15 தான் வரும். அதான் வெறும் வோல்டேஜ் ரைட்டா. அப்போ த வோல்ட்மீட்டர் ரீட்ஸ்னால் அந்த கேபிட்டல் ஆரில் உள்ள வோல்ட்மீட்டர். த வோல்ட்மீட்டர் ரீட்ஸ் த வேல்யூ ஆஃப் வி. எவ்வளோ வியோட மதிப்பு மட்டும்தான் ரீட் பண்ணும் சரியா. அப்போது விச் இஸ் லெஸ் தேன் த இஎம்எஃப் ஜை. இது எவ்வளோ ஜையின் இஎம்எஃப்னாலும் வோல்ட்டு தான் போதுமா. இஎம்எஃப்னா என்னது ஒரு வோல்ட்டு தான் மொத்த வோல்ட். இஎம்எஃப்னா என்னது அது பேட்டரியில் உள்ள மொத்த வோல்ட்டு.
இந்த வோல்ட் எது இங்கே வர்ற வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வர்ற வோல்ட் அப்போ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே அங்கே ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தாலும் பேட்டரியில் அதில் சில வோல்டேஜ் ட்ராப் ஆயிடும். அதான் என்ன சொல்கிறான் பாருங்களேன், த வோல்ட்மீட்டர் ரீச் த வேல்யூ ஆஃப் வி. வோல்ட்மீட்டர் ஆனது வி என்ற ஒரு வோல்டேஜை அது குறிக்கிறது, அளவிடுகிறது. ரைட்டா? அது அந்த வி ஆனது விச்சுன்னு எதை குறிக்கும்? வி அந்த வோல்டேஜ், அந்த வோல்ட்மீட்டர் கேபிட்டல் ஆருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்ட்மீட்டரு வி என்ற ஒரு அளவீடை, வோல்டேஜ் என்ற ஒரு அளவீடை குறிக்கிறது. அந்த அளவீடானது விச் இஸ் லெஸ் தேன் த இஎம்எஃப் ஜை. இஎம்எஃப்னு என்னது? அது வோல்டேஜ் தான், அது மொத்த வோல்டேஜ். அதாவது விச் இஸ் லெஸ் தேன் விச் இஸ் லெஸ் தேன் த இஎம்எஃப் ஆஃப் த செல் ஜை. ரைட்டா? அப்போ இட் இஸ் பிகாஸ் ஏனென்றால் செட்டைன் சில எமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஐஆர், வோல்டேஜ் என்னது? வி ஈக்குவல் டு ஐஆர் தானே. இது இதில் ட்ராப் ஆகும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும்? ஐஆர். ரைட்டா? அதாவது அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அந்த பேட்டரிக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, சுமாரா இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, பேட்டரிக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது? ஐ ஸ்மால் ஆர். அப்போ இதுக்குள்ளே என்னது ட்ராப் ஆகிருக்கும்? ஐஆர். வோல்டேஜ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர். இங்கே என்னது? ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர் இந்த வோல்டேஜ். அப்போ இதில் ஒரு ஐஆர் வந்து ட்ராப் ஆகிருக்கும். சரியா? அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அப்போது அந்த பாருங்கள், த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் ஐஆர் ஹேஸ் ட்ராப்டு அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரிக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். அந்த வோல்டேஜ்னு சொல்லலாம் வி ஈக்குவல் டு ஐஆர் தானே. அந்த அங்கே ஆர்ன்றது அதில் என்ன? ஸ்மால் ஆர் தான் ரெசிஸ்டன்ஸ். அதான் கேபிட்டல் ஐ ஸ்மால் ஆர்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறான்? வோல்டேஜ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ஆனது எந்த வோல்டேஜ்? இந்த கேபிட்டல் ஆரில் உள்ள வோல்டேஜ் ஆனது என்னவாக இருக்கும்? எப்சிலான் மைனஸ் ஐஆர். எப்சிலான் மைனஸ் ஐஆர் தானே இந்த இது வோல்டேஜ். ஏன்னு சொன்னால் இங்கே காமிக்கிறேன். இந்த வோல்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த வோல்ட்டு மைனஸ், ரைட்டா, இந்த வோல்ட்டு மொத்த வோல்ட்டு மைனஸ் இதில் ட்ராப் ஆன வோல்ட்டு தான் இதில் வரும் அதானே. இது எவ்வளோ மொத்தம் அப்படின்னா 20ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இதில் ஒரு 5 ட்ராப் ஆகிடுச்சு. 5 வோல்டேஜ் ட்ராப்னா இதில் இது இழுத்துக்கிடுச்சு. அப்போ -5. அப்போ என்னது? இது வோல்ட் எவ்வளோ வரும்? 15 தான் வரும். ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். புரிஞ்சுதா? இதில் ட்ராப் ஆனது அதான் வோல்ட் ஈக்குவல் டு எப்சிலோன் மைனஸ் ஐஆர் அப்படின்றான். எப்சிலோன் என்னது? மொத்த வோல்ட். மொத்தம் எவ்வளோ? 20. அப்போ இந்த ஐஆர் பேட்டரிக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸில் எத்தனை வோல்ட் ட்ராப் ஆகிடுச்சு? 5 வோல்ட். ரைட்டா? அப்போ இந்த 5 கழிச்சு என்ன ஆகும்? வி கிடச்சிரும். இதில் வர்ற வோல்டேஜ் கிடச்சிரும். ரைட்டா? புரிஞ்சுதா? அதுதான் சொல்கிறேன். வி ஈக்குவல் டு எப்சிலான் மொத்த வோல்டேஜ் மைனஸ் ஸ்மால் ஐஆர். ரைட்டா? ஸ்மால் ஐஆர் அப்படின்னா இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ். ரைட்டா? அப்போ மொத்த வோல்டேஜ் மைனஸ் இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் போக என்ன வோல்ட் கிடைக்கும்? இங்கே ட்ராப் ஆகிறது கிடைக்கும். 15 கிடைக்கும். ரைட்டா? அதான் இந்த வோல்ட். புரிஞ்சுதா? அதான் போட்டிருக்கான். வி ஈக்குவல் டு எப்சிலான் மொத்த வோல்டேஜ் பேட்டரி, அது போக அந்த பேட்டரிக்குள்ளே ட்ராப் ஆகிற வோல்டேஜ், அந்த ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா இந்த கேபிட்டல் ஆரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கிடச்சிரும். ரைட்டா? வி ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் ஐ ஸ்மால் ஆர். ரைட்டா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐஆரை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா எப்சிலான் இங்கிட்டு போயிடுதா? எப்சிலான் லெஃப்ட் சைடில் போயிடும். மைனஸ் எப்சிலான் ஆயிரும். சரியா? அப்போ இங்கே ஒரு -6 இருக்குது. இது எப்படி வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போது என்ன பண்ணோம்? இந்த மைனஸ் ஐஆர் இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஐஆர் ஆயிருமா? இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஐஆர். அப்போ இந்த வி இங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆயிருமா? சரியா சார்? அப்போ என்ன ஆகும்? இந்த மைனஸ் லெஃப்ட்டில் போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ரைட்டில் வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ இதுதான் தந்துடும். இந்த ரைட்டில் வந்தால் மைனஸு, இது லெஃப்ட்டில் போனால் ப்ளஸ். ரைட்டு? சரியாயிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட்டு டிவைடிங் தி ஈக்குவேஷன் 2.36 இந்த ஈக்குவேஷன் 2.35 டிவைட் பண்ணுங்கன்றான். ஈக்குவேஷன் 3.15 என்னது? வி ஈக்குவல் டு ஐஆர். ஓம்ஸில் தான் ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர். அப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? வி கீழே வியை போடு. இந்த ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கான்? எப்சிலோன் மைனஸ் வோல்ட், அதுக்கு கீழே வோல்ட்டை போடு. வோல்ட்டு. அதேமாதிரி ஐஆருக்கு கீழே கரண்ட்டை போடு. ரெசிஸ்டன்ஸை போடு. கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஐஆர் பை ஐஆர்.
அப்போ இதில் நீ என்ன பண்ணணும், இந்த ஐ அடிவிட்டு போயிடும், இந்த ஐயை அடிவிட்டு போயிடும், மீதி ஆறு தான் இருக்கும். சுமால் ஆறு இங்கே இருக்குது, கேபிட்டல் ஆறு வெளியில் இருக்கும், கீழே இருக்கும், இது மேலே போயிடும். அப்போ மீதி லெஃப்ட் சைடில் சுமால் ஆறு தான் இருக்கும். ரைட்டா, அதுதான் போட்டிருக்கான். இந்த பாருங்கள், எப்சிலான் மைனஸ் வி பை வி கேபிட்டல் ஆர். சரியா? அப்போ என்ன பண்ணுறான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான் இதில் சின்ஸ், ஏனென்றால் இந்த எப்சிலோன் சொல்லலாம், ஜைன்னு சொல்லலாம். எப்சிலோன் அண்டு வி அண்ட் ஆர் நோன், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த மூணுமே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சுமால் ஆரை கண்டுபிடிச்சிடலாமா? சுமால் ஆர் சீக்கிரம் டு எப்சிலோன் மைனஸ் வி டிவைடட் பை வி அண்ட் ஆர். இந்த மூணு இருக்குது, எப்சிலோன் இருக்குது, வி இருக்குது, ஆர் இருக்குது. இந்த எப்சிலோன்னா ஜையும் வோல்ட்டும் ஆறும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம சுமால் ஆர்னு என்னது, பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ட்டான். சின்ஸ், ஏனென்றால் எப்சிலோன் வி அண்ட் ஆர் நோன், இந்த மூணின் அளவீடுகள் தெரிந்தால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேன் பி டிட்டர்மைன்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினா தீர்மானிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். we can also find the total current that flow in the circuit. நம்ம இன்னொன்னையும் கண்டுபிடிக்கலாம். அந்த மொத்தம் இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். we can also find the total current flow in the circuit. இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம்ன்றான். அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் கேபிட்டல் ஆர். அப்போ இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக, எதிர்ப்பின் காரணமாக, டியூ டு த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அப்போ பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் ஆர் என்ற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸின் காரணமாக த பவர் டெலிவர்டு டு த சர்க்யூட் இஸ் நாட் ஈக்குவல் டு த பவர் ரேட்டிங் மென்ஷன்ட் இன் த பேட்ரி. அப்போ பவர் டெலிவர்டு அப்படின்னா பவரானது பேட்ரி விட்டு வெளியில் போகிறது இல்லையா? அப்போ பேட்ரி விட்டு வெளியே போகிறது பவரு அந்த பேட்ரிக்கு உள்ளே இருக்க பவரோட கம்மியாக தானே இருக்கும். ஏற்கனவே சொன்னல, பேட்ரிக்கு உள்ளே இருக்கிறது என்னது இஎம்எஃப் மொத்தம். அப்போ வெளியில் போகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு, அதோட கம்மி தான். புரியுதா? ஏன்னா இன்டர்னல் டிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகுது வோல்டேஜ். அதுதான் சொல்கிறான், த பவர்டு டெலிவர்ட் பை. பவர்னால் சக்தி வெளியில் போகுது, எதை விட்டு, அது பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட்னால் அந்த வரைபடத்துக்கு சக்தி வெளியே போகுது, எங்கேருந்து, பேட்டரியிலேருந்து. அப்போ போகக்கூடிய சக்தியானது பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியோட பவரை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி. அப்போ மொத்த வோல்டேஜ் பேட்டரியில், அது இஎம்எஃப்னா வோல்டேஜ் தான், வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், அதை விட்டு வெளியில் போகிறது கம்மியாக இருக்குது. ஏன்னா பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜை ட்ராப் பண்ணிடும், கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் பண்ணிடும். அதை சொல்கிறான், த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட், பவர் டெலிவர்டு வெளியேற்றப்படுகிறது டு த சர்க்யூட் வரைபடத்துக்கு, எது இஸ் நாட் ஈக்குவல் டு த, அது சமமாக இருக்காது. த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட்னால் வரைபடத்துக்கு வெளியேற்றப்படக்கூடிய பவரானது எங்கேருந்து, பேட்டரியிலேருந்து அர்த்தம், இஸ் நாட் ஈக்குவல், சமமாக இருக்காது. எதற்கு, டு த பவர் ரேட்டிங்னா பவர் ரேட்டிங் என்னது, அந்த பவரை வைத்திருக்கிறது, பேட்டரி வைத்திருக்கிறது அர்த்தம். பவர் ரேட்டிங் மென்ஷன்ட் இந்த பேட்டரி, மென்ஷன்னா குறிக்கப்பட்டுள்ளது, பேட்டரியில் குறிக்கப்பட்டுள்ள திறன், ரேட்டிங்னா திறன், பவர் திறனுக்கு சமமாக இருக்காது. ஏன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இஎம்எஃப் தான் பவர் ரேட்டிங், அதாவது வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, கம்மியாக இருக்கும் அப்படின்னா. ஃபார் ஏ பேட்ரி ஆஃப் இஎம்எஃப் ஜை, ஒரு பேட்டரியில் இஎம்எஃப் ஜையாக இருந்தால் வித் அன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஒரு பேட்டரியில் இஎம்எஃப் ஜை ஆனால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஸ்மால் ஆர். ரைட்டா, ஸ்மால் ஆர். அப்போ த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட், அந்த அப்போ ஒரு பேட்டரியில் இஎம்எஃப் ஜைன்னு வச்சுக்கிடுவோம், அதை வோல்டேஜ், மொத்த வோல்டேஜ். ரைட்டா, அதேமாதிரி அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ பவர் எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தா சிம்பிள், ஐ இன்ட்டு வோல்டேஜ். ரைட்டா, கரண்ட் இன்ட்டு பி சீக்கிள் டு கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ் தானே, பவர் சீக்கிள் டு கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். ரைட்டா, அதாவது த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கிவன் பை அப்படின்னா. பவர் டெலிவர்னா பவர் நம்ம ஆர் என்ற சர்க்யூட், கேபிட்டல் சர்க்யூட் ஆருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னபோது பி சீக்கிள் டு ஆர் இன்ட்டு ஜை. பி சீக்கிள் டு ஆர் இன்ட்டு ஜைன்றது இவன் என்ன பண்ணியிருக்கான், ரெண்டையும் சேர்த்து போட்டான், ஸ்மால் ஆருக்கும் கேபிட்டல் ஆருக்கும் சேர்ந்து வர்ற மாதிரி. ஆக்சுவலி இவன் கொடுத்த பிரகாரம், அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, என்னது, த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு சொன்னால் என்ன போடணும்னா, இங்கே பாருங்கள், ஆக்சுவலி என்ன வரணும்னா பி சீக்கிள் டு ஐன்னு போட்டு, என்னது, ஆரில் உள்ள வோல்டேஜ் தான் போடணும். ரைட்டா, வோல்டேஜ் சீக்கிள் டு ஐஆர். ரைட்டா, பாருங்கள், சீக்கிள் டு ஐ
அப்போ இந்த வோல்டேஜுக்கு என்னது ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆரில் தானே வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அப்போ ஐ ஸ்கொயர்டு ஆர் இசிக்கல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர் தான் வரும். இதுதான் போடணும். ஆனால் ரெண்டையும் சேர்த்து போட்டான். இங்கே பாருங்க ஐ ஸ்கொயர்டு ஆர் தான் வரும் முதல்ல. இவன் என்ன பண்ணுறான், அதாவது த பவர் டெலிவர்ட் டு த சர்க்யூட்டில் வந்து எவ்வளோ பவர் வந்து வெளியேறுகிறது ஆஃப் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேபிட்டல் ஆரை கொண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸில் எவ்வளோ பவர் வெளியாகிறது என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். அதில் 2 பவரையும் கொடுத்துட்டான். பேட்டரிக்குள்ளேயும் எவ்வளோ பவர் ட்ராப் ஆகுது ஸ்மால் ஆரில், அதே மாதிரி சர்க்யூட்டில் கேபிட்டல் ஆர்லேயும் எவ்வளோ பவர் ட்ராப் ஆகுது என்பதை 2ஐயும் சேர்த்து தான் கொடுத்துட்டான். அப்போ V = I இன்ட்டு எப்சிலான். எப்சிலான் மொத்தம் இது. அப்போ எப்சிலான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்சிலான்றது பேட்டரி V ப்ளஸ் IR தானே. எப்சிலான் என்னது வோல்டேஜ் ட்ராப் இன் கேபிட்டல் ஆர் ப்ளஸ்ஸு வோல்டேஜ் ட்ராப் இன் ஸ்மால் ஆர். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கேபிட்டல் ஆர் இதுதானே, இதில் என்னது வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆர் இதுலேயும் ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அப்போது இந்த ரெண்டையும் இதில் இது பேட்டரியில் என்ன இருக்குது, பேட்டரியில் மொத்தம் இருக்கிறது, இதில் ட்ராப் ஆன மிச்ச வோல்டேஜ் தான் வெளியில் வருகிறது. மிச்ச வோல்டேஜ் தான் இது. ரைட்டா, அப்போ ரெண்டையும் கூட்டினா தான் ஜை வரும். ரைட்டா, அதை தான் இங்கே ஸ்மால் விக்கு பதிலாக அவன் என்ன போட்டிருக்கான், ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர்னு போட்டிருக்கான். கேபிட்டல் வி ப்ளஸ் இந்த இடத்துல ஸ்மால் வி போடணும், ஒரு வி போடணும். அதை என்ன பண்ணால் அந்த விக்கு பதில் இந்த இன்டர்னல் டிஸ்டன்ஸ் வோல்டேஜுக்கு பதிலாக ஐ இன்ட்டு ஆர்னு போட்டான். சரியா, அப்போ போட்டால் என்னது ஃப்ரம் ஈக்குவேஷன் 2.36 அதில் என்னது ஹியர் V is the voltage drop across V என்றது voltage drop across capital resistance R. ரைட், அதானே across resistance capital R and is equal to அந்த R என்னது கேபிட்டல் R and is equal to IRன்றான். ஏன் IRன்னு சொன்னான்னா நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது வோல்டேஜ் விஏ சொல்கிறான். V is equal to IR தானே. V the voltage drop across the resistance R, அதாவது கேபிட்டல் R என்ற ரெசிஸ்டன்ஸுக்கு குறுக்கால வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது. அது எதற்கு சமமாக இருக்கிறது, இட் இஸ் ஈக்குவல் டு ஐஆருக்கு சமமாக இருக்கிறது. V is equal to IR தானே, அது I is equal to V/R. ரைட்டா, அப்போது பவர் = என்னவாக இருக்கும், இங்கே வா IV ப்ளஸ் IR தானே. அப்போது இந்த விக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஐஆர்னு போட்டுக்கோ. அப்போ ஐ ப்ராக்கெட்டுக்குள்ளே IR இன்ட்டு ஐ ஸ்மால் ஆர் அப்படின்றான். அப்போ இதை நீ ரெண்டையும் பெருக்குன்னா ஐ ஸ்கொயர்ட் கேபிட்டல் ஆர் அண்டு ஐ ஸ்கொயர்ட் ஸ்மால் ஆர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த பவர் = இதுலேருந்து என்ன கணிக்கு, இது வந்து என்னது வோல்டேஜ் ட்ராப், இது என்னது இது என்னது அதாவது கரண்ட்டு ட்ராப். கரண்ட் எங்கே ட்ராப் ஆகுது, கேபிட்டல் ஆரில். இது என்னது கரண்ட் வந்து ஸ்மால் ஆரில். ஸ்மால் ஆர் எங்கே இருக்குது, பேட்டரிக்குள்ளே. இது கேபிட்டல் ஆர் எங்கே இருக்குது, சர்க்யூட்டுக்கு வெளியில். அப்போ இது பாருங்கள், பவர் வந்து என்னது, இந்த கரண்ட் பவர்ன்றது கரண்ட்டு இன்ட்டு ஆர். ரைட்டா, இது எது ட்ராப் ஆகுது, ஐ ஸ்கொயர்டு ஆர்ன்றது கேபிட்டல் ஆரில் ட்ராப் ஆகிற கரண்ட்டு. அப்போ ஐ ஸ்கொயர்ட் ஸ்மால் ஆர்ன்றது பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் ட்ராப் ஆகக்கூடிய கரண்ட். ரைட்டா, அப்போ இங்கே பாருங்கள், ஹியர் இங்கே ஐ ஸ்கொயர்ட் ஸ்மால் ஆர் என்பது பவர் டெலிவர்டு, பவர்னால் வெளியேற்றப்படுகிறது, பவர் இருக்கிறது, டெலிவர்ட் டு த இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பேட்டரியில் உள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் இந்த பவர் இருக்குன்றான். அப்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர், இது என்னது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்றான். ஐ ஸ்கொயர் ஆர் இஸ் த பவர் டெலிவர்ட் டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இன்டு த எலக்ட்ரிக்கல் டிவைஸ்ன்றான். எலக்ட்ரிக்கல் டிவைஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். அந்த சர்க்யூட்டில் ரெண்டாவது சர்க்யூட்டில் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் என்ன கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு பொருளை கனெக்ட் பண்ணியிருக்கான வயரில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் தானே கனெக்ட் பண்ணியிருக்கான், அதுதான் டிவைஸ்ன்றான். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் நீ போட்டாலும் சரி, எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னு போட்டாலும் சரி ஒன்று தான். ஏன்னா ரெண்டாவது சர்க்யூட் பியில் என்ன போட்டிருக்கான், ஒரு வயர் வருது வெளியில் பாசிட்டிவ் நெகட்டிவ், அது எதில் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் என்ற ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கான். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் டிவைஸ்ன்னு சொல்கிறான். ரைட்டா, அப்போது ஐ ஸ்கொயர் அண்ட் கேபிட்டல் ஆர் இஸ் த பவர் டெலிவர்டு, பவர் அளிக்கப்படுகிறது எதற்கு, டு த எலக்ட்ரிக்கல் டிவைஸ்னால் அந்த கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஹியர் இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேபிட்டல் ஆர். இது என்னது, இந்த டிவைஸ்ன்றது எதை குறிக்கிறது, இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் என்று குறிக்கப்படுகிறது. ஃபார் ஏ குட் பேட்டரி, நல்ல பேட்டரிக்கு வந்து எது நல்லது, த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் வெரி ஸ்மால். ஒரு பேட்டரி நல்ல பேட்டரின்னு சொன்னால் பேட்டரிக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து மிக மிக சிறியதாக இருக்கணும். சரினா அதனுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கணும், அதுதான் நல்ல பேட்டரின்னு அர்த்தம். தென் பிறகு அப்படி கம்மியாக இருந்ததுன்னா வோல்டேஜ் ட்ராப் அதில் கம்மியாகும், அதில் இஎம்எஃப் உள்ள முக்கால்வாசி வெளியில் வந்துடும். சரியா, தென் பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
அதாவது ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தேன் கம்மியாக தான் இருக்கும். இதை விட ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆரோட கம்மியாக இருக்கும். இது ஸ்மாலாக இருந்தால். அண்ட் ஆல்மோஸ்ட் என்டையர் பவர் இஸ் டெலிவர்ட் டு த கேபிட்டல் ஆர் ரெசிஸ்டன்ஸ். அப்படி இருந்தால் ஸ்மால் ஆர் வந்து கம்மியான ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் என்டையர் பவர் மொத்த பவரும் டெலிவர்ட் அளிக்கப்படுகிறது. எதற்கே டு த ரெசிஸ்டன்ஸ்னா கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆருக்கு அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. சரியா?